இருக்கிறதான வார்த்தையின் மூலமாக இந்த நாளிலே தேவன் அந்த தைரியத்தை தந்து விசேஷமாக நம்ம எழுப்ப நல்லவராக இந்த உபவாசத்தில் அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க. விட்டுட்டோம், தைரியம் இல்லை, பயந்து இருக்கிறோம், கலங்கி இருக்கிறோம், நாளைக்கு எப்படி என்று சொல்லி குழப்பத்தில் வேதனையில நிற்கிறோம். இந்த சூழ்நிலையில ஆவியானவர் பேசுகிறார். உபவாசத்துக்குண்டான பலனாக பலனாக தேவன் தந்ததை அறியப்படுத்தி நம்மை நிரப்பி பேசுகிறார். அல்லேலூயா. எபிரேயர் நிருபத்தில் நாம் வாசிக்க முடியும். 10வது அதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். 35வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், வாக்குத்தத்தத்தை இந்த கடைசி காலங்களில் அதிகமாக தேவ பிள்ளைகளுக்கு தந்து, அல்லேலூயா, ஆமாம், நடக்க இருக்கிற காரியங்களில, நடந்து கொண்டு இருக்கிறதான காரியங்களில பொறுமையாக இருந்து, அல்லேலூயா, தைரியத்தை அடைந்து இந்த கடைசி காலத்தில் விசேஷமாக தேவனுக்காக வாழக்கூடியதான ஒரு காரியத்தில் உன்னையும் என்னையும் சபையும் நிறுத்த தேவன் நல்லவராக நம்ம மத்தியிலே நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அதனால்தான் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க. ஹல்லேலூயா. ஒரு தைரியத்தை தரத்தா தேவன் இந்த உபவாசத்தின் மத்தியிலே நிற்கிறார். வேதம் சொல்கிறது, பயப்படுகிறதுக்கு பயத்தின் ஆவியை தராதபடிக்கு அன்பு பலனும் தெளிந்த புத்துள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்லி, ஹல்லேலூயா, பயப்படுகிற காரியம் நடக்கத்தான் செய்கிறது. அதன் மத்தியில் இந்த கடைசி காலத்தில் தைரியப்படுத்தி கூட இருந்து, ஹல்லேலூயா, விசேஷமாக நம்மை அச்ச தேச்ச நம்மை பலப்படுத்த பாதுகாக்க ஆவியானவர் நல்லவராக நம்ம மத்தியிலே இருக்கிறார், இந்த உபவாசத்தில் இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று சொல்லி வருகையின் நாட்கள் துரிதமாக நடக்கும் என்று சொல்லி, அதனால அவருடைய வருகை நாட்களில் நடக்கக்கூடியதான காரியம் நடக்கும் என்று சொல்லி, பயங்கரமான காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி, அதன் மத்தியில் நீ இருக்கிறாய் என்று சொல்லி உன்னை பாதுகாக்க, ஹல்லேலூயா, உன்னை தைரியப்படுத்த, உன்னை விசேஷமாக உயர்த்ததா நம் தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார், நம் மத்தியிலே இந்த உபவாசத்தில் இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணுங்கிறத கற்றுத்தர ஆவியானவர் விசேஷமாக நம்ம மத்தியில் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த விதத்தில் இந்த தைரியத்தை தக்க வைக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்கிறத கற்றுத்தர தேவன் நம் மத்தியிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய இருதயத்தில் தைரியத்தை தந்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். உண்மைதான். இனி வருகிற காலங்களிலே அதை தக்க வைக்க தேவன் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அது எப்படி என்கிறதா இந்த நாளிலே நாம கற்றுக்கொள்ள போறோம், அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு 4 காரியத்தை முக்கியப்படுத்தி தேவாதி தேவன் செய்ய போகிற காரியங்கள், உபவாசத்தினுடைய தாக்கமாக தேவன் அறிய செய்கிற காரியங்கள் என்ன என்கிறத அறிந்து கொள்ள போறோம், தெரிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தைரியத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணுங்க? கூப்பிடணும். அல்லேலூயா. ஆமா, உபவாசத்தில் வந்து நின்று தேவனை நோக்கி நாம ஜெபிக்கணும். இந்த ஒரு அனுபவம் தான்
நம்மை தைரியப்படுத்தும் என்று சொல்லி, ஆபத்தில் நமக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, ஆபத்தை வராதபடிக்கு நம்மை நிறுத்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக நீதிமானாக இருக்கணும் என்று சொல்லி. அல்லேலூயா. நீதிமானாக இருக்கும்போது அல்லேலூயா நமக்கு தைரியம் என்று சொல்லி. அல்லேலூயா. நீதி விலகும் போது, அநீதி தலை தூக்கும் போது தைரியம் விலகும் என்று சொல்லி, பயம் உண்டாகும் என்று சொல்லி, பாதகம் உண்டாகும் என்று சொல்லி, பாதிப்பு இருக்கும் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில பேசுகிறார். நீதிமானாக நிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரையே நோக்கி நாம என்ன பண்ணணுங்க? கூப்பிடணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவை நம்புகிற நம்பிக்கையில நம்ம உறுதியாக இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் நம்மை தைரியப்படுத்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், இனி வரும் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பில் நாம இருந்தாலும், அல்லேலூயா, வராதபடிக்கு அல்லேலூயா அதை நிறுத்த நமக்கு வேண்டியது நம்பிக்கை, விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நம்ம தைரியப்படுத்தும் என்று சொல்லி, பயத்தை விலக்கும் என்று சொல்லி, பாதிப்பை மாற்றும் என்று சொல்லி. அல்லேலூயா. விசேஷித்த காரியத்தை இந்த கடைசி காலத்துல அல்லேலூயா விசுவாசத்தின் மூலமாக நாம் காண்போம் என்று சொல்லி. அல்லேலூயா. கடைசியாக எப்போதும் தேவனோடு இருக்கிறதான ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த அனுபவம் எப்படி சாத்தியம் என்று சொல்லி, கூட இருக்கிறதுனால நமக்கு வருகிறதான தைரியம் எப்படி என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள போறோம், தெரிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. இந்த 4 காரியத்தினுடைய சுருக்கத்தை நாம அறிந்து தெரிந்து அனுபவத்தில் நிற்க போறோம், தைரியத்தில் நிற்க போறோம். இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்க போறோம். இந்த கடைசி காலத்துல தேவனுக்காக மகிமையான காரியத்தை செய்ய போறோம். அல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் மகனே உன்னை கொண்டு வந்து இருக்கிறார், உன்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை உயர்த்த விரும்பி இருக்கிறார். தேவ சித்தத்தை செய்ய தேவன் உன்னோடு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, தேவனோடு இருக்கிறதான ஒரு அனுபவம் இது எப்படி என்கிறத ஆவியானவர் சொல்ல நம்ம கேட்க போறோம். அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை முன்னிறுத்தி, அல்லேலூயா, ஆமா, கிதியோன் என்கிறதான மனுஷனோடு இருந்தது போல இந்த கடைசி காலத்துல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி, அல்லேலூயா, உன்னோடு உன் கூட்டம் இருக்கும் என்று சொல்லி, உன்னோடு உன் குடும்பம் நிற்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் இந்த ஒரு காரியத்துல ஒரு ஆழத்தை, ஒரு நன்மையை தரத்தை நம்ம பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கீலியாத் என்கிறதான மலையில இஸ்ரேல் ஜனங்க நிற்கிறாங்க. இஸ்ரேலுக்கு விரோதமாக மீதியானியர் எழும்பி இருக்கிறாங்க. கால கடைசி நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மை சூழ்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. மேற்கொள்ள நாம என்ன பண்ணணும் என்று சொல்லி, அல்லேலூயா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க எப்படி மேற்கொண்டாங்க என்று சொல்லி, கிதியோன் எப்படி மேற்கொண்டார் என்று சொல்லி, அதை சொல்லிதான் அந்த அனுபவத்தை இந்த நாளில உனக்கு தரத்தா தேவன் நம் மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலியாத் மலையில் இருந்து விரைவாக ஓடி போக கடவன் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படுகிறவங்க இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது, சபையில இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, அதுக்குண்டான தைரியம், அதுக்குண்டான ஒரு வல்லமை இதை தரத்தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
அன்னைக்கு ஆவியானவர் சொன்னதான காரியத்தை இன்னைக்கு சொல்லி ஆவியானவர் இந்த அனுபவத்தில் உன்னை நிறுத்தத்தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டாங்க. 10,000 பேர் மீண்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மீதியாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை வச்சிருக்கிறார். இந்த பட்டணத்துக்காக உன்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசேஷமானவன் என்று சொல்லி, பாக்கியமானவன் என்று சொல்லி உன்னை உயர்த்த தேவன் விரும்புகிறார். உனக்குள் இருக்கிறதான பயத்தை விரட்ட தேவன் விரும்புகிறார். பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். மீதியானியரை முறியடித்தது போல சத்துரை முறியடிக்க தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். இந்த மஞ்சூர் பட்டணத்தில் உன்னை எழுப்ப தேவன் ஹல்லேலூயா தைரியப்படுத்த உன்னோடு கூட இருக்கிறார். இந்த மஞ்சூர் பட்டணம் கடினமான ஒரு பட்டணம். பெரிய சூனியங்கள், செய்வினைகள், மந்திரவாதங்கள் நிறைந்ததான ஒரு பகுதி என்கிறத நாம அறிந்திருக்கிறோம். நம்முடைய தலையம்ப போதகர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தினதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இவ்வளோ பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தும் கூட பலனை காணவில்லையே என்று சொல்லி கலங்கி தேவனை நோக்கி கூப்பிட்ட நேரத்தில் தேவன் சொன்னதான ஒரு காரியம், இந்த மஞ்சூர் பட்டணம் கடினமான ஒரு பட்டணம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த கடினமான பட்டணத்தில் பெரிய காரியம் செய்யத்தான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, அந்த அழைப்பு உன்னை கொண்டு தான் நிறைவேறும் என்று சொல்லி, அதுக்காக தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி, இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுச்சி உண்டாகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் இருக்கிறதான அந்நிய சக்திகள் எரியும் என்று சொல்லி விசேஷமாக உன்னை ஹல்லேலூயா இந்த காரியத்துக்காக பயன்படுத்த நிறுத்தத்தான் தேவன் உன்னை இந்த உபவாசத்தில் நிறுத்தி இருக்கிறார். எங்கேயோ இருக்க வேண்டிய உன்னை தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி வர பண்ணு, அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன், உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறித்திருக்கிறேனோ. ஹல்லேலூயா. குறித்திருக்கிறதுனால கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம முக்கியமானவங்க, பாக்கியவான்கள், இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய சேனைகள். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தை கலக்குகிறதான விசேஷித்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் இந்த உபவாசத்தை நமக்கு அறியப்படுத்தி இந்த உபவாசத்தின் மத்தியில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி, ஹல்லேலூயா, நீ தேவனோடு இருக்கணும்னு சொல்லி இனி அவரோடு கூட இருக்கக்கூடியதான ஒரு வல்லமையை, ஒரு ஊக்கத்தை, ஒரு உற்சாகத்தை, ஒரு ஆர்வத்தை தந்து உன்னை விசேஷமாக எழுப்ப கஞ்சனா சொன்னாங்க, குறிப்பிட்ட சகோதரி. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் மறந்து ஜெபித்தாங்கன்னு சொல்லி, தேவனோடு கூட இருந்தாங்கன்னு சொல்லி, அதே போல தேவனோடு கூட இருக்க உன்னை எழுப்பத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உன்னை எழுப்புவேன் என்று சொல்லி, உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி தான் தேவன் நம்ம மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் உன்னோட கூட வர கடவன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனோடு இருக்க கடவன். தொடர்ந்து தேவனோடு இருக்கிற அனுபவத்தில் ஒரு பெருக்கத்தை தர, ஒரு ஆழத்தை தரத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரீட்சை பார்த்து 300 பேரை தேர்ந்தெடுத்தது போல தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இருக்கிற நம்மை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேர்ந்து எடுத்திருக்கிறார். உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய தேவன் விரும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பயத்தை மாற்றி இருக்கிறார், திகில விலக்கி இருக்கிறார், பாதகத்தை மாற்றி இருக்கிறார், தைரியத்தை தந்து விசேஷமாக உன்னை எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோனோடு இருந்தது போல இந்த கடைசி காலத்தில் சபையோடு இருந்து இந்த சபையினுடைய எழுச்சிக்காக பலத்த காரியத்தை செய்யத்தான் தேவன் உன்னை அறிந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கணக்கில் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் இந்த கீலேயாத் மலையில் இருந்து ஓடி போக கடவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பயத்தை ஓடி போக செய்திருக்கிறார், திகிலை துரத்தி இருக்கிறார், பாதிப்பை மாற்றி இருக்கிறார், உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனோடு இருக்க தேவன் அனுகிரகத்தை செய்திருக்கிறார். இதை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் என்கிறத நாம் அறிந்து கொள்ள போறோம். முதலாவது சங்கீதத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இது மட்டும் உட்கார்ந்து இருக்கிறது உண்மைதான், நீ உட்கார மாட்டா என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற அனுபவத்தில் இந்த அனுபவம் மாறும் என்று சொல்லி, இது மட்டும் இருந்ததான காரியம் விலகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற ஐக்கியமும் ஆழமும், தேவ ஜனங்களோடு இருக்கிறதான ஒரு ஐக்கியத்தின் அருமையும் உபவாசத்துடைய பெருமையும் நான் அறிய பண்ணுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இங்க இல்லாதது உலகத்துல இருக்கிறதுனால தான் மனுஷன் உலகத்துல நிக்கிறா, உலக காரியத்துல இருக்கிறான். ஹல்லேலூயா. உலகத்துல இல்லாதத இந்த இடத்துல அறிய செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த மனமகிழ்ச்சி ஊற்றுவேன் என்று சொல்லி, அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. விலக முடியாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை நான் செய்வேன் என்று சொல்லி, நீ விலகி போவது இல்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. இங்கே ஹல்லேலூயா உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. இது மட்டும் வாய்க்கல, எவ்வளோ பிரயாசம் கிடைக்கும் என்று சொல்லி, இந்த உபவாசம் கிடைக்க செய்யும் என்று சொல்லி, இந்த ஐக்கியத்தின் அருமை உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லி, எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி, அதுக்காக தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற அனுபவம், அவரோடு இருக்கிறதான ஒரு அனுபவம், வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிறதான ஒரு காரியம் இருக்கும் என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் என்று சொல்லி, மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த ஒரு அனுபவத்தில் தான் உன்னை நிறுத்த தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமா, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதெல்லாம் சாத்தியமா? இது மட்டும் சாத்தியல்ல, இனி சாத்தியம் என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் என்று சொல்லி, அந்த அளவுக்கு இருதயம் மாறி இருக்கிறது என்று சொல்லி, இந்த உபவாசத்தில் மாற்றம் உண்டா இருக்கிறது என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தேவனோடு இருக்கிறத, சபையோடு இருக்கிறத, ஐக்கியத்தில் இருக்கிறத ஜனங்க அறிவாங்க என்று சொல்லி, இந்த ஐக்கியத்தினுடைய அருமை வெளிப்படும் என்று சொல்லி, ஜனங்களுக்கு அது தெரியும் என்று சொல்லி, ஜனங்க புரிந்து கொள்வாங்க என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லிதான் ஆவியானவர் நம்ம மத்தியில பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல எழுச்சின் காலங்களிலே உண்டான அனுபவங்களை இந்த நாளிலே உனக்கு தரதா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை சொல்லி, அதே அனுபவம் உன்னை கொண்டு நடக்கும் என்று சொல்லித்தான் தேவன் நம்ம மத்தியில பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். 4வது அதிகாரத்துக்கு நேராக திரும்பும் போது வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு, ஹல்லேலூயா, அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டாங்க.
அறிந்து கொள்வாங்க. மற்றத்தை ஜனங்க அறிந்து கொள்வாங்க. உன் வெளிச்சத்தை அவங்க கண்டு கொள்வாங்க. அல்லேலூயா. பிரகாசிக்கிற உன் வெளிச்சத்தின் அண்டைக்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. அல்லேலூயா. இந்த அனுபவம் நடக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் நடந்ததான காரியத்தை சொல்லி, அல்லேலூயா, ஜனங்க அறிஞ்சதனால, அல்லேலூயா, ஆமா, சீசர்களோடு அல்லேலூயா இந்த அனுபவம் இருந்ததனால, அந்த அனுபவம் ஜனங்களுக்குள் அறியப்பட்டு இருந்ததனால, அல்லேலூயா, அதே அனுபவம் இந்த நாளில நடக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, உன்னை அறிவாங்க என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அறிவாங்க என்று சொல்லி, அல்லேலூயா, ஆமா, சமுதாயம் அறியும் என்று சொல்லி, அரசாங்கம் அறியும் என்று சொல்லி, அல்லேலூயா. இத்தனை காலம் ரிவிட்மெண்ட் போடுறது, இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது, தெரியும் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம், அல்லேலூயா. அது எப்படி சாத்தியம்? அவரோடு கூட இருக்கிறதுனால சாத்தியம். எங்க சீசர்கள் அவரோடு இருந்ததனால, அல்லேலூயா, தைரியமாக அந்த காலங்களில் இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க பேச்சு, அல்லேலூயா, அந்த அளவுக்கு இருந்தது. தைரியமாக இயேசுவை சொன்னாங்க. அதே போல, அல்லேலூயா, நீ சொல்லுவாய் என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு தைரியம் அறியப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி, ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி, அல்லேலூயா. அதனால்தான் இந்த அனுபவத்தை சொல்லி, அல்லேலூயா, இங்கே 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருக்கிறபடியினாலே, அல்லேலூயா, ஆமாம், இதுக்கு முன்பு நம்ம எப்படி அறிந்தாங்களோ அப்படி இல்லை. அல்லேலூயா. நம்முடைய தைரியத்தை பார்த்து, நம்முடைய பிரயாசத்தை பார்த்து, நம்முடைய கனியை பார்த்து, அல்லேலூயா, ஜனங்க, அல்லேலூயா, ஆமாம், இயேசுவை காண்பாங்க. அதுக்குண்டான ஒரு தைரியம் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த தைரியத்தின் மூலமாக, அல்லேலூயா, பலன் உண்டாயிருக்கிறது, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. உன்னை உயர்த்தத்தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னை உயர்த்துகிறதான ஆழத்தை தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அந்த அளவுக்கு ஹலோ ஒரு மாற்றத்தை தரத்தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது 7வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 17வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒரே ஆவி. ஓ ரபா லபா திபி கபா, ஒரே ஆவி. இந்த உபவாசத்தில், இந்த ஐக்கியத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறதுனால, நம்முடைய ஆவியோடு நிற்கிற படியினால, அல்லேலூயா, இது மட்டும் இருந்ததான காரியம் மாறும் என்று சொல்லி, இது மட்டும் இருந்ததான அனுபவம் விலகும் என்று சொல்லி, அல்லேலூயா, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க, விலகி ஓடத்தக்கதான அனுபவம் இருக்கும் என்று சொல்லி, வேசித்தனம் மாறும் என்று சொல்லி, குடியின் ஆவி விலகும் என்று சொல்லி, அல்லேலூயா, அவருடைய ஆவி நம்முடைய ஆவியோடு இருக்கும் போது, அல்லேலூயா, இந்த அனுபவமே இருக்க முடியாது என்று சொல்லி, இருக்க கூடாது என்று சொல்லி, இருக்காது என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே பேசுகிறார். இது மட்டும், அல்லேலூயா, எவ்வளோ பிரயாசப்பட்டும் முடியல, இது மட்டும் எவ்வளோ சொல்லியும் இது ஆகலை, ஆகும் என்று சொல்லி, இது எப்படி சாத்தியம்? உன்னோடு கூட ஆவியானவர் இசைந்து இருக்கிறதுனால, அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒருமித்து நிற்கிறதுனால இந்த அனுபவம் என்று சொல்லி, அல்லேலூயா, மாறும், வேசித்தனம் மாறும் என்று சொல்லி, குடியின் ஆவி விலகும் என்று சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அந்த குடியினால, வேசித்தனத்தினால, அல்லேலூயா, பயந்து இருக்கிற அனுபவம் மாறும் என்று சொல்லி, தைரியம் பிறக்கும் என்று சொல்லி, அதன் மூலமாக வருகிறதான ஆசீர்வாதம் பெருகும் என்று சொல்லிதான்
பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில பேசுகிறார். அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்க. தைரியம் நமக்கு பலன் என்று சொல்லி, தைரியம் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி, இந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்க நாம் என்ன பண்ணணும்? தேவனோடு கூட இருக்கணும்னு சொல்லி, இது சாத்தியமா என்று சொல்லி தேவன் சாத்தியப்படுத்தி இருக்கிறார். ஆவியானவர் உதவி செய்து இருக்கிறார். நம்முடைய ஆவியோடு இணைந்து இருக்கிறார். அல்லேலூயா. நீ இசைந்து இருக்கிறாய் என்று சொல்லி இந்த அனுபவம் அல்லேலூயா தைரியத்தை தருகிற ஆழமாக மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்தையும் தருகிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லிதான் ஆவியானவர் நம் மத்தியிலே பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக அல்லேலூயா நம்ம என்ன பண்ணணுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், ஜெபிக்கணும். அதுக்காகத்தான் உபவாச ஜெபம். அல்லேலூயா. அக்டோபர் மாதம் முழுவதும் உபவாச ஜெபம். இது எதுக்கு? அல்லேலூயா. கூப்பிட, அவரை நோக்கி பார்க்க, அவர் தருகிறதான தைரியத்தை பெற்றுக்கொள்ள, அதன் மூலமாக வருகிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இந்த சமுதாயத்தில் நமக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா அந்நிய ஆதிக்கத்துக்கு நேராக எழும்பி, இது மட்டும் பிசாசினால உண்டான சகல பாதிப்பினாலும் பாதிக்கப்பட்டதான பாதிப்புகள் மாறி நம்ம தேவனுக்காக நிற்க ஒரு அனுபவத்தை தரத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிடணும், அதனால மிஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. கூப்பிடும் போது அல்லேலூயா கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் தருவார். அந்த காலம் என்று சொல்லி, இந்த காலம் என்று சொல்லி, இந்த உபவாசம் என்று சொல்லி, இந்த உபவாசத்தில் நாம எதை கேட்டாலும் தேவன் தருவார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு ராஜா இருந்தான். ஆமா, அல்லேலூயா. என்ன கேட்டாலும் அல்லேலூயா தருவேன் என்று சொன்னான். ஆமா, அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாளில் அரண்மனையில் நீங்க என்ன வேண்டுமோ அதை நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொன்னானாமா. குறிப்பிட்ட நாள் வந்தது, எல்லா அரண்மனைக்கு வந்து தங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ எடுத்துக்கொண்டு போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அல்லேலூயா நமக்கு என்னென்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் எனக்கு வேண்டாம், இயேசுவே போதும் என்று சொல்லி இயேசுவை பற்றி கொள்ளலாம். பற்றி கொள்கிற அனுபவம். அல்லேலூயா. சொல்லுங்களேன். எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு நிறைவாக தரும் என்று சொல்லி, அந்த அறிவு, படிப்பு அறிவு இல்லாதவங்க, பேதமையாக இருக்கிறவங்க அறிந்திருக்கிறபடியினால, அந்த அனுபவத்தில் நாம் இருக்கிறபடியினால அந்த அனுபவம் மாற, அவர் அறிகிற அறிவில் ஒரு ஆழத்தில் நாம் நிற்க, ஒன்றானமை தெய்வம் அவர் அறிகிற அறிவில் நாம் விசேஷமாக எழும்பி பலத்த காரியத்தை செய்ய, அல்லேலூயா, ஒரு விசேஷத்தை மாற்றத்தை தரதா தேவன் உண்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஆமா, கேட்கிறதான ஒரு ஆழம். அல்லேலூயா. சின்ன ஒரு பையன் தானாமா, கடைக்கு போய் வாடிக்கையாக செலவு வாங்கிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. செலவு வாங்கிட்டு நின்னானாமா. கடைக்காரர் சொன்னானாமா, என்னவோ பார்க்குறேன், மிட்டாய் தானே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி. இவன் எடுக்கலை. இந்த கடைக்காரருக்கு என்னாச்சுங்க, ரொம்ப ஆச்சரியம் போச்சு. ஏன்பா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நான் தானே எடுக்க சொல்கிறேன், ஏன் எடுக்கலை? அவள் சொன்னானாமா, என்னோட கை சின்ன கை, நான் அள்ளனா கொஞ்சத்தான் அள்ள முடியும், உங்கள் கை பெரிய கை, நீங்கள் அள்ளி தருவீங்க. அல்லேலூயா. அள்ளி தருவார். அல்லேலூயா. ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். பதில் வராத ஜெபம் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் உண்டாகும். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடும் போது அல்லேலூயா பயங்கள் மாறும், தைரியம் உண்டாகும். சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அல்லேலூயா அவருடைய தைரியம், அவருடைய பாதுகாப்பு விசேஷமாக நமக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதான வசனத்தை கொண்டு ஆவியானவர் செய்ய போகிறதான காரியத்தை சொல்லி, இந்த அனுபவங்கள் எல்லாம் நடக்கத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி உன்னோடு இடைப்படத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் 138வது சங்கீதத்தில் வாசிக்க முடியும்.
மூன்றாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். இப்போ ஆவியான சொல்றாரு, அருளுவேன். இனி வருகிற உபவாசத்தில் அருளுவேன். இந்த நேரத்தில் உனக்கு நான் தருவேன், என்ன கேட்டாலும் தருவேன். அல்லேலூயா. தரக்கூடியதான ஒரு காலம், தரக்கூடியதான ஒரு காலம். அல்லேலூயா. பெற்றாதான் இந்த உலகத்தில் நிற்கக்கூடியதான ஒரு அனுபவம், கொடுமையான காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நிற்கணும்னு சொல்லிதான், உன்னை உயர்த்தணும்னு சொல்லிதான் தேவாதி தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. 138வது சங்கீதம், இது தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலம் தந்து என்ன தைரியப்படுத்தினீர். நான் தைரியப்படுத்துவேன். அல்ல, நீ பயப்பட மாட்டாய். ஆபத்தில் இருந்தா கூட நீ கூப்பிடுகிறதான் இந்த நேரத்தில் நான் இறங்கி வந்து ஆபத்தை மாற்றுவேன், வியாதியை மாற்றுவேன், எதிர்பார்ப்பை வாய்க்க செய்வேன். இது மட்டும் நடக்காத காரியம் நடக்கும் என்று சொல்லி, நடக்க செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, உங்களோடு ஸ்டாலின். அல்லேலூயா. உங்களோடு ஆவியானவர். அல்லேலூயா. என்ன விண்ணப்பத்தை கேட்டாலும் தரக்கூடியதான நேரம் இந்த உபவாச நேரம். வருகிற மாதங்களில் நடக்கிற உபவாச காரியங்கள். அல்லேலூயா. ஆத்மாவில பலம் தந்து தைரியப்படுத்தினீர். ஆத்மா வாழும். அல்லேலூயா. சத்து. அல்லேலூயா. சாகரேயே, உன்னை மாற்றத்தா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். உன்னை தைரியப்படுத்தா தேவன் உன்னோடு இடைப்படுகிறார். நான் செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இது என்ன ஆயிருமோ என்று சொல்லி பயந்து இருக்கிற உன்னை பார்த்து தான் ஆவியானவர் பேசுகிறார். எனக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து தான் தேவன் பேசுகிறார். அமையும் என்று சொல்லி, நடக்கும் என்று சொல்லி. நீ பயப்படாதே. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், என்னால வந்திருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி தான் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. என் ஆத்துமாவிலே பலம் தந்து, அல்லேலூயா, என்னை தைரியப்படுத்தினீர். தேவன் தைரியப்படுத்தி இருக்கிறார். மகளே, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். நீ கூப்பிட்டதனால, உபவாசத்தில் நிற்கிறதுனால நான் செய்வேன். அல்லேலூயா. மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ மாறுவாய், குடும்பம் மாறும், சபை மாறும். அல்லேலூயா. மாற்றத்துக்குண்டான காலங்கள், மாற்றத்துக்குண்டான நேரங்கள் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இந்த அனுபவத்தில் நீதிமொழி புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்கிறத நாம் அறிந்து கொள்ள போறோம். நீங்க அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழி புத்தகத்தில் 24வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 24வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் சொந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது. குறுகின பலம் தான், உண்மைதான். அல்லேலூயா. கூப்பிட்டதுனால தேவ பலன் என்று சொல்லி, கூப்பிட்டதுனால ஆவியானவர் என்று சொல்லி. அல்லேலூயா. உபவாசத்தில் இருக்கிறதுனால உனக்கு இந்த அனுபவம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆபத்து மாறும் என்று சொல்லி, பலன் பெருகும் என்று சொல்லி. அல்லேலூயா. குறுகினது உண்மைதான், குறைஞ்சது உண்மைதான். எல்லாம் மாறும் என்று சொல்லி, எல்லாம் விசேஷமாக அல்லேலூயா உயரும் என்று சொல்லிதான் தேவன் நம்ம மத்தியில் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சொந்து போகாமல் எப்பொழுதும் செபிக்கிறதான ஒரு அனுபவம் வேதம் சொல்கிறது. முதல் வசனம், சொந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அல்லேலூயா. உவமை நமக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா. ஏழை விதவை விடாம என்ன பண்ணாங்க? அல்லேலூயா. ராஜா கிட்ட போய் விண்ணப்பத்தை வச்சாங்க. சலிச்சு போய் என்ன பண்ணாங்க? ராஜா பதில் கொடுத்தது போல இம்மட்டும் தேவ சமூகத்தில் நாம் வைத்து இருக்கிறதான எல்லா ஜெபத்துக்கு பதில்
வந்திருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. பதில் உன் வீட்டு கதவை தட்டும் என்று சொல்லி, உன் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் என்று சொல்லி, நான் செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவளாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாம இருப்பாரோ? இருப்பேனோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். சீக்கிரமாக நடக்கும், துரிதமாக நடக்கும். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் இந்த வினாடியில் இருந்து தொடரும் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை செய்து இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் அதை பெற்றுக்கொள்ள தேவனோடு கூட இருக்கணும். இரண்டாவதாக தேவனை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கூப்புகிற உனக்கு பதில் தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சரி, பவுல் சொல்லும் போது, அல்லேலூயா, கொலேசியருக்கு எழுதும் போது 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம். அல்லேலூயா. நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி, ரகசியம் வழங்கும் என்று சொல்லி, அவருடைய காரியம் உன்னிலே வாய்க்கும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற அனுபவம் பெருகும் என்று சொல்லி, ஸ்தோத்திரத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம் உண்டாய் இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால் ஆபத்து மாறும் என்று சொல்லி, ஆபத்து இல்லை என்று சொல்லி. ஹலோ, அல்லேலூயா. ஆபத்து, அல்லேலூயா, ஆமா, மாறும் என்று சொல்லி. ஒரு குறிப்பிட்டதான ஒரு ஊழியர், நல்லா கவனிங்க. அல்லேலூயா. காலையில் வாக்கிங் போகிறது அவருடைய வாடிக்கை. ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு ஒரு பார்க்கில் ஒரு பென்ஸில் இளைப்பாரி கொண்டு இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கிறதான ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அந்த மனுஷனுடைய சட்டையில் என்ன இருந்துச்சுங்க? மீன் பேஜ் இருந்துச்சு. இவருக்கு ஆச்சரியமாக போச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் போய் உட்காந்து கேட்டாராம்மா, என்னப்பா இந்த மீன் பேஜை போட்டிருக்கீங்க, எதுக்காக என்று சொல்லி. அப்போ தான் அவர் சொன்னாராம்மா, அல்லேலூயா, நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பேச்சை போட்டிருக்கேன். அல்லேலூயா. நான் ஏன் இந்த பேச்சை போட்டு இருக்கிறேன் என்கிறதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய காரியத்தை சொன்னாராம்மா. அல்லேலூயா. இந்த ஆள் பிரபலமான ஒரு பெரிய ஒரு கப்பல் கேப்டன் மாலுமி. அல்லேலூயா. ஆமாம், இவங்க கடலில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் போது திடீரென்று சொல்லி, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. என்னாச்சு? அந்த கப்பலில் ஓட்டை ஆகி தண்ணி கப்பலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. கேப்டனுக்கு சொன்னாங்களாம், இவர் போய் பார்த்தாராமா. என்னென்ன பண்ணியோ அதை என்ன பண்ண முடியல, அடைக்க முடியல. நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன ஆகுதுங்க? ஏறுது. அல்லேலூயா. நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரச்சனை ஏறுதா? வட்டி ஏறுதா? கொடுக்க முடியலையா? அவன் தரதா உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக அவர் தருவார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கப்பல் மூழ்கி கொண்டு இருக்கிறது. இருக்கிறவங்களெல்லாம் இருக்கிற தண்ணியை வெளியே கொட்டி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கொட்டுற தண்ணியை காட்டிலும் ஊறுற தண்ணி, அந்த கப்பலுக்குள் வர்ற தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இது அப்படியே கீழே போய் கொண்டு இருக்கிறது. இவர் திடீர்னு யோசனை பண்ணார், ஆபத்தான நேரம், இந்த கப்பல் என்னாக போகுது? மூழ்க போகுது. இனி தப்பிக்கிறதுக்கு என்ன இல்லைங்க, வழி இல்லவே இல்லை. அந்த நிலைமையில் இருக்கிறாயா? உன்னோடு கூட தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. ஆபத்தில் உதவி செய்யத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். ஆபத்தில் நான் என்ன பண்ணுவேன்? உதவி செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இவர் போய் என்ன பண்ணாருங்க? தேவனை நோக்கி. அல்லேலூயா. சொல்லுங்களேன், யோனாவே போல. அல்லேலூயா. ஆமா, தேவனை நோக்கி
கூப்பிடதான ஒரு நேரத்தில் ஹல்லேலூயா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறதான ஒரு காரியத்தில் எல்லாம் ஓடி வந்தாங்களாமா. ஓடி வந்து சொன்னாங்களாமா, ஹல்லேலூயா, கப்பலுக்குள் ஏறுகிற தண்ணி ஏறல, நாங்கள் இறைக்கிறதான காரியத்தில் நாங்கள் மேக்சிமம் என்ன பண்ணிட்டோம், தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டோம். இப்போ நமக்கு என்ன இல்லைங்க, எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி இவர் ஒரே ஆச்சரியமாக போச்சு. இவர் தானே, இவருக்கு தெரியும் இல்லை கப்பல் மூழ்கும்னு சொல்லி. இது என்ன நடந்துச்சு சொல்லி இவர் நேராக போய் அந்த இடத்த போய் பார்க்குறாரு. ஹல்லேலூயா, அந்த இடத்துல ஒரு பெரிய மீன் மாட்டி இருந்ததாமா. இந்த பெரிய மீன் மாட்டி இருந்ததுனால தண்ணி ஏறல. ஹல்லேலூயா, ஆமாம், கரை சேர்ந்து தப்பித்தாங்க. ஆபத்தில் தேவன் மீனை கொண்டு எனக்கு உதவி செய்தபடியினால என் இயேசுவை குறித்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பேஜை நான் போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, உன் ஆபத்து மாறும் என்று சொல்லி, உன் பிரச்சனை மாறும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நீ எதிர்பார்க்கிற காரியம் வாய்க்கும் என்று சொல்லி தேவன் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த மாலுமிக்கு மீன் மூலமாக அற்புதம் செய்த தேவன், ஹல்லேலூயா, ஆவியானவரே இறங்கி வந்து அற்புதம் செய்வேன் என்று சொல்லி, அதிசயம் செய்வேன் என்று சொல்லி, உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஆசீர்வாதம் பெருகும் என்று சொல்லி தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆபத்து மாறும் என்று சொல்லி, பாதிப்பு விலகும் என்று சொல்லி, பிரச்சனை இனி இல்லை என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன்னை விசேஷமாக எழுப்புவேன் என்று சொல்லி, கடைசி கால எழுச்சியில் நீ இருப்பா என்று சொல்லி, ஒருவேளை ஆண்டவர் வருகையில் நீ நிற்பா என்று சொல்லி, ஹல்லேலூயா, அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஹல்லேலூயா ஏற்படுத்தி இருக்கிறது. பயங்களை மாற்றி இருக்கிறது, தைரியத்தை ஊற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் கிடைத்து இருக்கிறது. அதனால் ஆசீர்வாதம் பெருகி இருக்கிறது. ஹல்லேலூயா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கூட இருக்கணும். அந்த அனுபவம், அந்த ஆவல், அந்த ஆசை பெருகி இருக்கிறது. ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இருக்கிறதுனால இந்த அனுபவம் இறங்கி நிற்கிறது. அதுக்காக நம்ம எல்லா கரங்களும் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விசுவாசத்தை ஹல்லேலூயா விடாதிருங்க. நான் அடிக்கடி சொல்றதான ஒரு காரியம்தான். ஹல்லேலூயா, நீங்க என்னத்தை விட்டாலும் விட்டுருங்கப்பா, சபைக்கு வர்றதை விட்டாலும் விட்டுருங்க, ஆனா விசுவாசத்தை விடாதீங்க. ஹல்லேலூயா, தேவன் இருக்கிறாரு, தேவன் செய்வாரு. ஹல்லேலூயா, ஆமா, இன்னைக்கு சபையை விட்டுட்டாங்க, சபை வர்றதுக்கு சோர்ந்து போயிட்டாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஹல்லேலூயா, நீ வராம போனாலும் பரவாயில்ல, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. ஹல்லேலூயா, அந்த விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை செய்யும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். அற்புதங்களை அதிசயங்களை செய்யத்தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, எங்க யோபு தன்னுடைய அனுபவத்தில் சொல்லி இருக்கிறதான காரியத்தை ஆவியானவர் உனக்காக சொல்லி நான் செய்வேன் என்று சொல்லி, அந்த அனுபவம், யோபுனுடைய அனுபவம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி, யோபு இந்த அனுபவத்தில் இருந்ததனால, அந்த விசுவாசத்தில் இருந்ததனால இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, அடுத்த வினாடி சாவு என்கிறதான அந்த நிலைமையில இருந்ததான ஒரு மனுஷன் மாற்றப்பட்டான். என்னென்ன இழந்தானோ எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி, ஹல்லேலூயா, எவ்வளவு இழந்திருக்கிறோம் எல்லாம் திரும்ப வரும் என்று சொல்லிதான் ஆவியானவர் உனக்காக உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, நீங்க யோபின் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். 13வது அதிகாரத்தில் நீங்க காண முடியும். வேதம் சொல்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பே. ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமா,
சத்தம் பரவல சாதே என்று சொன்னாதான் அல்லேலூயா தேவன் உனக்கு ஜீவனை தந்து உன்னை எழுப்புவார். அல்லேலூயா. இனி இல்லை என்கிறதான அந்த ஒரு நொடியில தான் தேவன் அற்புதங்களை செய்வார். அந்த நிலைமையில நாம் இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் அல்லேலூயா தைரியத்தை கொண்டு வரும். சொந்து போகாதே. அல்லேலூயா தைரியமா இரு. தேவன் தைரியத்தை தந்திருக்கிறார். அதை தக்க வைத்துக்கொள், அதை இழக்காதே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரனுடைய அனுபவம், எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, குறைவு இருக்கத்தான் செய்யுது, பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. ஹலோ, எது இருந்தாலும் அல்லேலூயா எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. நீங்க சங்கீதங்கள் புத்தகத்துல வாசிக்கும் போது 62வது சங்கீதத்துல 8வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, நேரம் போனதே தரல. அல்லேலூயா. என்றாலும் அல்லேலூயா நம்பிக்கையோடு நிற்கிற உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் விரும்பி நம்மத்திலே இறங்கி நிற்கிறார். அல்லேலூயா எக்காலத்திலும். அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் சாக போறேங்கிற நேரத்திலும் தேவனை நோக்கி கூப்பிட்டான் ஒரு மனுஷன், மார்க்கையா கூப்பிட்டான். அல்லேலூயா. ஆமா, மரணம் தான், இனி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. அல்லேலூயா. வீடு போய் சேர்வேனோ என்று சொல்லி கூட அவருக்கு நம்பிக்கை இல்லை. நடுக்காட்டுல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் மரணத்துக்கு நேராக நிற்கிற, ஆபத்தில் நிற்கிற, ஒரு விஷயம் இறங்கும் என்று சொல்லி செபித்ததான மனுஷன். அல்லேலூயா. தேவன் ஜீவனை கொடுத்தாரு, இன்னைக்கு சாட்சியாக நிற்கிறார். அல்லேலூயா. அந்த ஆபத்தை தப்பிக்கிறதுக்கு வழியும் கூட என்ன பண்ணாருங்க, சொன்னாருங்க. இவ்வளோ சாட்சிய அறிந்தும் கேட்டும் கூட நம்முடைய வாழ்க்கையில பயந்திருந்தா இப்படி. அல்லேலூயா. தேவாதி தேவன் நம்பிக்கை அங்கீகரிக்கிற இடத்துல நம்பி நிற்கிறதான இந்த நேரத்தில் உன்னை விசேஷமாக எழுப்பதா தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, வசனம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று சொல்லி அதன் மேல நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ரோமர்ல நம்ம வாசிக்க முடியும். நீங்க ரோமருக்கு எழுதின நிருபத்துல 15வது அதிகாரத்துல 4வது வசனத்துல நாம காண முடியும். அல்லேலூயா. முன்பு நடந்தவைகள் ஆவியான சொன்னாரு. அல்லேலூயா. நீ சொல்லப்பா, சபையில நடந்ததான காரியத்தை எவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறாரு, நீ சொல்லப்பா. ஆபத்துல அல்லேலூயா சாகக்கூடிய மனுஷன் நோக்கி கூப்பிடுறதுனால இன்னைக்கு நம்ம ஆபத்துன்னு சொன்னா எங்க போறோம், அப்போலோவுக்கு தான் போறோம். அல்லேலூயா. யாராச்சும் வருவான், நான் சர்ச்சுக்கு போய் சாவேன், நான் சத்தாலும் சர்ச்சில் சாவேன், நான் கொண்டு போகன்னு சொல்லியிருப்பானா? கொண்டு வந்து இருக்கிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அப்போலோவுக்கு போய் திரும்பி வந்திருக்கிறோமா? வந்து இருக்கிறாங்களா? கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறவங்களும் கூட போய் என்ன பண்ணல, திரும்பி வரல. அல்லேலூயா. நம்பிக்கையை விட்டு விடாதிருங்க ஆபத்துல. அல்லேலூயா. நம்பிக்கையில அல்லேலூயா. ஆமா, நீங்க நிக்க. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை தரத்தா ஆவியானவர் நம்மத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் இவ்வாறாக சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் 15வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேதம் அழகாக சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆவியானவர் வைராக்கியமாக இறங்கி இருக்கிறார். அவருடைய பலன் பெருகும் என்று சொல்கிறார். நம்பிக்கையின் தேவன் உன் நம்பிக்கையை வசிக்க பண்ணி இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த விசுவாசத்தினால உண்டாகிறதான எல்லா சந்தோஷமும் சமாதானமும்
இறங்கி இருக்கிறது என்று சொல்லி விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எபிரியரில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நம்பிக்கை. ஹல்லேலூயா, தைரியத்தை உண்டாக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாம், சத்தத்தை கேட்பீர்கள் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, நான் உங்களை தைரியப்படுத்துவேன் என்று சொல்லி தான் நீங்கள் எபிரியரில் 3வது அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் நீங்கள் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், விசுவாசம். ஹலோ, எந்த அளவில் விசுவாசம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஓரல் ராபர்ட் என்று சொல்லி ஏற்கனவே சொன்னதான ஒரு காரியம்தான். பிரபலமான ஊழியர், அற்புதங்கள் அதிசயங்களை செய்ததான ஒரு மனுஷன். அப்பத்துக்கு அப்பா என்ன நடக்குங்க? அற்புதம் நடக்கும். கூட்டம் முடிஞ்ச உடனே ஜனங்க கீழே வந்து நிற்கிறாங்க. அத்தனை பேரும் சுகம் பெற்று போகிறாங்களாமா. அந்த அளவுக்கு உண்டான அதோ ஒரு வல்லமையோட ஊழியக்காரன். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, ஒரு ஏழை தாயார் வர்றாங்க, தன்னுடைய மகனை கூட்டிட்டு வர்றாங்க. என்னம்மா பிரச்சனை? நடக்க முடியல. ஏன் நடக்க முடியல? இடுப்பு எலும்பே இல்லை. இவருக்கு பயம் ஆச்சு. ஹல்லேலூயா. கண் இருக்கு, கண்ணில் பார்வை இல்லைன்னு சொன்னா ஜெபிச்சா கண் பார்வை வரும். எலும்பே இல்லைன்னு சொல்றாங்களே, எலும்பு எப்படி வரும்னு சொல்லி நான் ஜெபிக்கலன்ட்டாரு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாமா, நீ ஜெபிக்கலான்னு பரவாயில்ல, ஹல்லேலூயா, நீ நம்பலாம் பரவாயில்ல, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் நம்பி வந்திருக்கிறேன், நான் நம்பி வந்த தேவன் அற்புதம் செய்வார்ன்னு சொல்லி. இந்த இவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சாமா. என்றாலும் ஜெபம் பண்ணாராமா, அற்புதம் நடக்கலை. ஹல்லேலூயா. அந்த குழந்தையை தூக்கித்தான் போனாங்க. ஹல்லேலூயா. காலையில் என்ன நடந்துச்சு? அந்த குழந்தை நடந்து அந்த அம்மாவை பார்க்க கிச்சனுக்கு போகுதாமா. ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அவ்வளோ பெரிய அந்த ஊழியருக்கு கூட என்ன இல்லைங்க, விசுவாசம் இல்லை. ஆனால் ஏழை தாயாருக்கு என்ன ஆச்சுங்க? விசுவாசம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. விசுவாசித்து வந்திருக்கிறாய், நம்பி வந்திருக்கிறாய், நடக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தினால ஹல்லேலூயா மகிமையான காரியத்தை நீ காண்பாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீ நீதிமான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீதிமான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமொழி புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் தொடராமல் இருந்தும் ஓடி போவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாம், துன்மார்க்கன் ஓடி போவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீதிமான் ஹல்லேலூயா நிப்பான் என்று சொல்லி, ஆசீர்வாதமாக இருப்பான் என்று சொல்லி. இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். நீங்கள் வாசிக்கலாம். நீதிமொழி புஸ்தகத்தில், ஒருவனும் தொடாதிருந்தும் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. உன் நீதி அங்கீகரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, தைரியமாக இருப்பாய் என்று சொல்லி, தைரியத்துடைய நன்மையை பெற்றுக்கொள்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமா, துன்மார்க்கன் ஹல்லேலூயா ஓடி போவான் என்று சொல்லி, ஒருவனும் ஹல்லேலூயா தொடராம. ஹல்லேலூயா. ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஹல்லேலூயா என்ன சொல்கிறது, விபிஎஸ் பிள்ளைகளை கூட்டி வந்த ஒரு காரியம், ஜீப்பில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, 4-5 பேர் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி போலீஸுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்னன்னு சொல்லி பண்ணிட்டாங்க, குழந்தை கடத்துறாங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாம், நான் ஒன்றுக்கு பயப்படலை. ஹல்லேலூயா. இது எஸ்பி அளவுக்கு போய் ஸ்பெஷல் ஒரு காரியமாக ஒரு ஸ்பெஷல் படையே என்ன பண்ணியிருக்காங்க, அனுப்பியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்கொயரி பண்ணாங்க. நான் ஒன்றுக்கும் பயப்படலை. ஹல்லேலூயா. இங்கே சர்க்கிளாக இருந்தவர் ஆச்சா போச்சான்னு சொல்லி பேசினார். கம்மனை பார்த்துட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நடந்தது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது,
3 நாளில் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். பாருங்க, தேவன் எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அறிஞ்சிருக்கிறோமா, உணர்ந்திருக்கிறோமா? அல்லேலூயா. எந்த ஒரு அதிகாரிக்கும் என்ன பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. இருந்தால் தானே தேவன் என்ன பண்ணிட்டாரு? தூக்கிட்டாரு. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவங்கள தேவன் தூக்குவார். நீ பயப்படாது, உன்னை உயர்த்துவார். நீதிமானுக்கு உண்டான பலனை, தைரியத்தை தந்து தேவன் உன்னை எழுப்புவார். எழுப்புவோமா?